சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நானும் இந்நேரம் அங்க இருந்திருந்தா என் பிள்ளைகிட்ட பேசி இருந்திருப்பேன்ல. இதுக்குதான் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். நீங்க யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அத்தை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க காலையிலேயே வந்து அர்ஜுன் கிட்ட எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசுங்க, சரியா? அதுக்கு முன்னாடி நீங்க டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதேதாம்மா நானும் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. வள்ளி, அதான் அர்ஜுன் நல்லா இருக்கான்னு மலர் சொல்லிட்டால, வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட்டா போடுமா. நீ இப்படி இருந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அர்ஜுன் வந்து எங்களை தானே கேள்வி கேட்பான். சொன்னா கேளு வள்ளி, வா. ஏங்க, மாத்திரை எல்லாம் அப்புறம் கூட போட்டுக்கலாம். ப்ளீஸ் என் கூட வாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் பையனை பாத்துட்டு வந்துடலாம். ஒரு 2 வாரத்தை நான் அவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேங்க. வள்ளி, குழந்தை மாதிரி அடம்பிடிக்காதம்மா. அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றால, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி பேசுவான்? அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். காலையில சீக்கிரமா போய் நாம அர்ஜுனை பார்க்கலாம். இல்ல அத்தை, அர்ஜுனை பார்க்கணுங்கிற உங்களோட தவிப்பு எனக்கும் புரியுது. அர்ஜுனுமே கண் முழிச்சு பேசும்போது உங்களை பத்தி தான் கேட்டாரு. என்ன பத்தி கேட்டானா? நீங்க நாளைக்கு வருவீங்கன்னு சொல்லிதான் அவரை தூங்க வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில கண்டிப்பா வந்து அர்ஜுனை பாத்துக்கோங்க. அது வரைக்கும் அர்ஜுனை நானே பாத்துக்கிறேன். நான் அர்ஜுன் கூட இருக்கும்போது நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன் அத்தை. சரி சரி மலர், நான் காலையிலேயே வரேன். இப்ப வேணா ஆனந்த அனுப்பி வைக்கட்டுமா? நீ எங்க தனியா இருக்கியே, கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு உதவின்னா ஆள் வேணும் இல்லையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நைட்டு அர்ஜுன் கூட ஒரு ஆள் தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, யாராவது வந்தாலும் வெளியே தான் இருக்கணும். ஒரு நைட்டு தானே, நான் பாத்துக்கிறேன் அத்தை. அது மட்டும் இல்ல அத்தை, டாக்டர் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. நான் பார்மசில வாங்கி கொடுத்துருவேன். நீங்க யாரும் வர வேண்டாம், நானே அவரை பாத்துக்கிறேன் அத்தை. சரி மலர், சரி. அத்தை, அக்கா கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்கறீங்களா? நான் அக்கா கிட்ட பேசணும். சரிம்மா, இத போய் கொடுக்கறேன். சரிங்க அத்தை. ராதாகிருஷ்ணா சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு அப்படியே நீயும் சாப்பிட்டு வா போ. ஓகே சார். சொல்லு. ஆமா ஆமா, இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தான், வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. ஏய், எல்லாத்துக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காத, சொல்றது கேளு. புள்ளைய நாளை காலையில ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு.
யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சிஸ்டர், எல்லா வார்ட்லேயும் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கான்னு டாக்டர் செக் பண்ணிட்டு வர சொன்னாரு. அதான் திரும்புங்க பார்த்து நீங்க. போலான்னு வந்தேன். திரும்புங்க சார். சாவட்டும். அக்கா இருக்கா, நான் உன்னை கூப்பிடுறேன் திரும்ப. அர்ஜுன்! ஏய், யாரோ நீ? யார்? ஏய், மாஸ்க் கழட்டு. யார் நீ? ஏய், மலர் மலர் ஏய், மலர் சொல்றா, யார் நீ? மலர் மலர் யாரு? எதுக்கு இப்படி பண்ண? ஆ! மலர் மலர் அர்ஜுன், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகல. ஐயோ! டேய்!